வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் கைவசம் இருக்க வேண்டிய ஒரே ஒரு கரைசல் பார்த்திங்கன்னா, முட்டை ரசம், முட்டை அமினோ அமிலம், முட்டை கரைசல், இப்படி பல பேர் இருக்குது. இதை தயாரிக்கிறதும் எளிமையான முறை தான். இந்த கரைசலை எப்பயும் நம்ம கைவசம் வச்சுருந்தோன்னா நம்மளோட செடிகளில் பூச்சி தாக்குதலும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். அதே போல் பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். மண்ணுக்கும் கொடுக்கலாம். இதை நம்ம இலைகளுக்கும் தெளித்து விடலாம். அப்போது வருமுன் காப்பதற்கு இந்த ஒரு முட்டை கரைசல் நம்ம எப்பவும் ஒரு 365 நாட்களும் நம்ம கையில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கணும். அதுக்காக 365 நாட்களும் நான் இந்த கரைசலே கொடுங்கன்னு சொல்லலை. எப்போவுமே இது நம்மக்கிட்ட, ஏன்னா ஒரு கரைசல் தயாரிக்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு 20லேருந்து 30 நாள் கரைசல் தயாரிக்க ஆகும். அப்போ இந்த கரைசல் நம்ம வச்சுருந்தோன்னா அதை நோய் தாக்குதலேருந்து நம்ம தயாரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் நம்ம பயன்படுத்த முடியும். இந்த முட்டை கரைசல் பயன்படுத்துறதுக்கு எலுமிச்சம்பழம், முட்டை, நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா உங்ககிட்ட கருப்பட்டி இருந்ததுன்னா அதையும் பயன்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா உங்கள் செடியில் அவ்வளோ ஈல்டு எடுக்க முடியும். இந்த கரைசலை தயாரிக்கிறதுக்கு முட்டையும் எலுமிச்சம்பழம், இந்த முட்டையும் எலுமிச்சம்பழம் பயன்படுத்தும் போது எத்தனை முட்டை வைக்கிறோன்றது முக்கியம் இல்லை. அந்த முட்டை மூழ்கிற அளவுக்கு நம்ம அந்த எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றணும். அந்த எலுமிச்சம்பழம் சாறு முட்டை மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சாதான் அதனோட ப்ராசஸ்ஸு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சரியான பக்குவத்தில் கிடைக்காது. அதை நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு 10 நாளில் ஒரு நொதிச்சல் தன்மை ஏற்பட்டு உங்களுக்கே தெரியும். அந்த முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூழ் மாதிரி ஆன மாதிரி, முட்டை ஓடெல்லாம் ஒரு மாதிரி கசங்கி போன மாதிரி, அந்த முட்டை ஓடெல்லாம் அப்படியே அரிச்சு எடுத்த மாதிரி இருக்கும் அந்த எலுமிச்சம்பழம் சாறு. 10 நாள் கழித்து அதை நம்ம திறந்து பார்த்து அதை நல்லா ஒரு உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நாட்டு சர்க்கரை, அதாவது கூட ஒரு 50 கிராம் 100 கிராம் அதிகமானாலும் பரவாயில்ல, அதை நாட்டு சர்க்கரையை கொட்டுறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. அதை கொட்டி திருப்பியும் நம்ம மூடி வச்சிடணும். மூடி வச்சு திருப்பி ஒரு 10-15 நாளைக்கு நம்ம அதை எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும். இதை நம்ம தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கும் மண்களுக்கும் கொடுக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், கண்கூடாக பார்ப்பீங்க, அவ்வளோ பூக்கள் கிடைக்கும். ஒரே ஒரு செடியில் எவ்வளோ காய்களும் பூக்களும் எடுக்க முடியும் அப்படின்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு நிலைமையில தான் அந்த முட்டையோட கசங்கி போன ஒரு நிலைமையில் இருக்கும். அதை நம்ம வடிகட்டிடணும். வடிகட்டி தண்ணி, அதாவது தண்ணி படாமல் இருக்கணும். இதை வடிகட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 6 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது. எப்போவுமே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வாரத்துக்கு 1 நாளோ இல்லை வாரத்துக்கு 2 நாளோ நம்ம இதை கொடுக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இதை தண்ணியை ஒரு லிட்டருக்கு ஒரு 5 mlக்குள்ளே இல்லை 2 ml 5 ml கொடுக்கலாம் தாராளமாக. நம்ம இதை நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்களுக்கும் இலைகளுக்கும் நம்ம கொடுக்கணும். 1 லிட்டர் தண்ணியில் 2 ml இல்லை 5 mlக்குள்ளே தான் கொடுக்கணும். அதிகப்படியாக நம்ம கொடுத்துட்டோன்னா இலைகள்லாம் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும். உங்கள் இலைகள் உங்களாலேயே நம்ப முடியாது, அவ்வளோ பச்சை பசேர்னு இருக்கும். அந்த செடியில் ஒரு இலையில் கூட உங்களுக்கு நோய் தாக்குதலே இருக்காது. அதனால் வருமுன் காக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முட்டை கரைசலை பயன்படுத்தி நல்ல விளைச்சலை எடுக்கலாம். இந்த முட்டை கரைசலில் அதிகப்படியான சத்துக்கள், அதாவது இந்த முட்டை, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்ந்து அதில் இருக்கிற அந்த சத்துக்கள் எல்லாம் அந்த முழுமையாக அதில் கிடைக்கிறதுனால நம்ம மண்ணுக்கு கொடுக்கும் போதும் இலைகள் மேலே தெளிக்கும் போதும் ஒரு நல்ல வளர்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நிறைய முட்டை போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டையோ 1 முட்டையோ போட்டு எலுமிச்சம்பழம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றி நாட்டு சர்க்கரை போட்டு நம்ம பண்ணி பாருங்கள். இதை விட சிறந்த கரைசல் வேறு எதுவுமே கிடையாதுன்னு நீங்களே சொல்லுவீங்க.